இரண்டாவது போட்டியில் கலந்து போற 4 பேர் யாரு? திருமதி ஜெயஸ்ரீ அவர்கள். சூப்பர், வாங்க. ஓகே, இரண்டாவது போட்டியில் திருமதி மீனாட்சி அவர்கள். வாங்க. ஓகே ஓகே. ஸோ மூன்றாவது போட்டியாளர் திருமதி லட்சுமி அவர்கள். ஓகே, ஸோ கடைசி போட்டியாளர் திருமதி காயத்ரி அவர்கள். காயத்ரி மேடம், ரைட், வாங்க. ஓகே, ஸோ நீங்க 4 பேர் ரெண்டாவது போட்டியில் கலந்துக்க போறீங்க. என்ன தேடுறீங்க? போட்டி இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள தேடக்கூடாது. ரைட், உங்க பேருமா? ஜெயஸ்ரீ. ஃபேமிலி வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க? ஹஸ்பண்ட் ஷோரூம்ல ஒர்க் பண்றாரு. பேர் சொல்லுங்க. தண்டபாணி. ஓகே. பையன் வந்து பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றான். பேரு? கார்த்திகேயன். கார்த்திகேயன். ஓகே, ரைட் மேடம், சூப்பர். உங்க பேர் மேடம்? ஃபேமிலி? மீனாட்சி. ஓகே. ஹவுஸ் கீப்பர். ஹஸ்பண்ட் வந்து சிவராமகிருஷ்ணன். ஓகே. தமிழ்நாடு போலீஸ் டெலிகம்யூனிகேஷன்ல இருக்கிறாரு. சூப்பர். ஓகே. ஒரு பொண்ணு, குட்டி பொண்ணு 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. பேரு? ஹரிணி. ஹரிணி, ரைட். ஓகே, நல்ல விஷயம். மேடம், உங்க பேர்? நீங்க தேர்ந்தீங்களா? ஆமா. உங்க பேர்? லக்ஷ்மி. ஓகே. எங்க ஹஸ்பண்ட் அட்வொகேட் விஜய் ஆனந்த். எனக்கு ஒரு பொண்ணு சாய் ஸ்வாதி. நீங்க என்ன? நான் ஒர்க் பண்றேன் பிரைவேட் கம்பெனில. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட், நல்ல விஷயம். ரைட் மேடம், உங்க பேர்? காயத்ரி. ஓகே. ஹஸ்பண்ட் பேர் ரவிச்சந்திரன். அவங்க ஃபீல்ட் ஆஃபீஸ்ல மெடிக்கல்ல இருக்காங்க. சரண்யா, ராகுல் பசங்க 2 பேர். சரண்யா, ராகுல். ராகுல் 2 பேர். ரைட், ஓகே, நல்ல விஷயம். இப்போ உங்களுக்கான போட்டி இப்போ பாருங்க, என்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன போட்டி அப்படின்னா வந்து இதுக்குள்ள பீட்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? உங்களுக்கு அதுதான் இருக்குது. இவங்களுக்கு புதுசாக எதுவும் வைக்கலாங்க. ஸோ இது இருக்கு. இதை வந்து நான் கொடுக்க போகிற 60 செகண்ட் இந்த மாவுக்குள்ள இருக்க இந்த பீட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக நீங்கள் எடுக்கணும். அந்த பச்சை பட்டாணிகள் இல்லை நீங்கள் தனியாக இந்த பிளேட்டில் வைக்கணும். ஓகேவா? நான் தரப்போகிற 60 செகண்ட். ஆமாம், ஒன்று தான் எடுக்கணும். ஓகேவா? மாவு இல்லாமல் எடுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், மாவோடு எடுத்து அள்ளி போட்டுறாதீங்க. ஆமாம், நீங்கள் வந்து மொத்தமாக எடுக்க சொல்லி இப்படி அள்ளி போட்டுறாதீங்க. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் மாவு இல்லாமல் கொஞ்சம் க்ளீனாக எடுத்து இந்த இடத்துல போடணும். ஓகேவா? கொஞ்சம் க்ளீனாக எடுத்து போடுங்க அந்த மாதிரி. ஸோ நான் தரப்போகிற 60 செகண்டில் யார் எத்தனை பச்சை பட்டாணி எடுக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். வேறு எதுவும் கிடையாது. தான் கேம். ஓகேவா? கேமுக்கு போகலாமா மேடம்? கேம் போகலாமா? ரெடி? ரைட், ஓகே. சரி, 4 பேர் ரெடியாக நில்லுங்க பார்ப்போம். 1 2. சத்தம் பத்தாது. சத்தம் நினைக்கிறேன். நல்லா தருங்க. ரைட், வெரி குட். ஸோ அந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் க்ளீனாக எடுங்க. மாவு தட்டில் இருந்தால் நான் கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டேன். தட்டில் மாவு இல்லாமல் எடுங்க. ஓகே, 15 செகண்ட் முடிஞ்சாச்சு. இன்னும் 40 செகண்ட் தான் இருக்கு. ஓகே, மொத்தமாக அள்ளி போடக்கூடாது, ஒன்று ஒன்றா போடுங்க. பட்டாணி மொத்தமாக அள்ளி போடக்கூடாது. ரைட், ஓகே. 30 செகண்ட் முடிஞ்சாச்சு. ஓகே, எங்க கிளாப் குறைஞ்சிச்சு? சத்தமே இல்லையே. சத்தங்க நல்லா. ஓகே, 40 செகண்ட் முடிஞ்சாச்சு. கவுண்டிங் போறோம். கவுண்டிங் போலாமா? ரெடியா? ரெடி? ரெடி? 1. ஓகே, ஸோ ஒரு வழியா வந்து பட்டாணி யாரு அதிகமா இந்த மாவுல இருந்து எடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது மேடம் வந்து 34 எடுத்திருக்கீங்க. மேடம் நீங்க 40 எடுத்திருக்கீங்க. ரைட், ஓகே. நீங்க 34, 35ன்னு சொல்லிட்டு ஒன்று தூக்கி போட்டோம். 36 இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா மேடம்? நீங்க 28 எடுத்திருக்கீங்க. ரைட், சரி. இப்போ வந்து என்னோட ரூல்ஸ் பிரகாரம் யார் வெற்றியாளர் அப்படின்னு பார்க்கும்போது மேடம் நீங்க வந்து ஒரு 2 நடுவில் எடுத்து போட்டீங்க. ஓகே, அது கொஞ்சம் பிரச்சனை. நானே பார்த்துட்டேன். பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் கேமராலையும் பார்த்தாச்சு. ரைட், ஸோ ஓகே. உங்களது வந்து 34 வரும்போது 1 எடுத்து போகும். சாரி, 1 எடுத்து போட்டு 34 வந்துச்சு. உங்களோட ரீகவுண்டிங்கில் வந்து 36 வர மாதிரி இருக்குது. அதையும் யோசிக்கணும். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 2 பேருமே 34 அப்படின்னு தான் நான் ஃபைனல் பண்ணுறேன். ஓகேவா? 1 கீழே விழுந்து மாவுலாம் இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், 2 பேருமே 34. உங்கள் 2 பேருக்கு மட்டும் இன்னொரு கேம் வைக்கலான்றது. ஸோ நீங்கள் 2 பேர் தான் இது பண்ண போகிறீங்க இந்த கேமில். இப்போ 2 பேரில் யார் இந்த கேமில் வின் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2வது கேமோட முடிவு. ஓகேவா? ஸோ நீங்கள் 28 தான் எடுத்துருக்கீங்க. அதனால் நம்ம அடுத்த இதுக்கு போக முடியாது. ஓகேங்களா? சரி, நீங்கள் 2 பேரில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர் இந்த 2வது கேம். ஓகே, ஸோ இவங்களுக்குள்ள ஒரு சின்ன டை வந்ததுனால இந்த போட்டியில் 2வது போட்டியில் வின் பண்ண போகிற அந்த ஒருத்தர் யாருன்றது அடுத்த கேமில் இருக்குது. ஓகே, ஓகே இல்லை? ஓகே, சூப்பர், வெரி குட். ஓகே, ஸோ நீங்கள் 2 பேரும் ஈக்குவலாக இருக்கீங்க. உங்களுக்கு தர போகிற 3 பால் எத்தனை பால் வந்து நீங்கள் போட போகிறீங்க இந்த கேம். வாங்க, யார் எத்தனை பால் அதிகமாக அங்கே டப்புக்குள்ளே போகிறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகே, கோட்டை தாண்டி போகக்கூடாது. ஓகேங்களா? கோட்டுக்கு வெளியே வந்துருங்க. கோட்டுக்கு வெளியே வந்து போடுங்க. ரைட், அப்படியே போட்டுருங்க மேடம். ரெடி? கிளாப் பண்ணு. கிளாப் கிளாப் கிளாப். வெரி குட். 1 போச்சு, 2 போச்சு.
குட். போடுங்க. ஒண்ணு. ஏய் அப்பா. ரைட், ஓகே. ஸோ ரெண்டாவது போட்டியில் ஒரு சின்ன கேம் வந்து பிரச்சனை இருந்ததுனால உங்க 2 பேருக்குள்ள ஈக்குவலா இருந்தீங்க. அதனால நம்ம இந்த கேம் நடத்தணும். கிட்டத்தானே வச்சிருக்கேன் நான் டப்பு. ஏன் போடல நீங்க? லக்க பொறுத்து இருக்கு. லக்க பொறுத்து இருக்கு. அப்படி வந்துட்டீங்க. வெரி குட், நல்ல விஷயம். கொஞ்சம் தூரம் வச்சு என்ன பண்ணிருப்பீங்க? காத்துல பறக்குது அந்த பந்து. இல்லாட்டி 3 போட்டிருக்கு. இது வந்து இங்க இருந்து இப்படியே போட்டுடலாம். அது அவ்வளவு கஷ்டமா அது? சரி, ஓகே. நீங்க உங்களுக்கு லக்கு. ரைட், ஓகே. பாத்துக்கள். 4 பேர் ரொம்ப அழகாக கேம்ல விளையாடுங்க. ஸோ இன்னைக்கு லக்கு இந்த கேம்ல உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, எங்க பரிசுகள் எங்க? பிங்க் பிங்க். உங்க பேரு? துர்கா. என்ன படிக்கிறீங்க? 5th இப்படி திரும்புங்க. 5th. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது? இங்கிலீஷ். ஓகே ஓகே துர்கா, தேங்க்ஸ். ஓடுங்க. ஓகே, ஸோ ரெண்டாவது போட்டியில் வின் பண்ணியிருக்கலாம். லக் இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ ஜீ தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு மேடம், வாழ்த்துக்கள். ஸோ ஜீ தமிழ் அழகான கிஃப்ட் மேடம், வாழ்த்துக்கள். ஓகே, ஜீ தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் மேடம். ரைட், ஸோ ரெண்டாவது போட்டியை வெற்றியாளர் திருமதி லட்சுமி மேடம். ஸோ ஃபைனல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஜீ தமிழ் அழகான கிஃப்ட் உங்களுக்கு வச்சுக்கோங்க. அந்த கிஃப்ட்டை கொண்டு அப்படியே வாழ்த்துக்கள். ஓகே, ஸோ ஃபைனல் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம். ஓகே, ரெண்டாவது கேம் ரொம்ப அழகாக முடிஞ்சு. ரெண்டாவது கேம்ல ஒரு போட்டியில் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு போட்டி. அந்த ஒரு போட்டியில் ஒருத்தர் கிடைச்சா நம்ம ஃபைனல் போகிறோம். யார் இன்றைய ஹோம் மினிஸ்டர் அப்படின்னு தெரியும்.